அது மட்டும் இல்ல, துர்காக்கும் என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ற? நான் இன்ஸ்பெக்டர் துர்காவா 2 நாள் அவ வீட்டுல தங்கி இருந்தப்போ என் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டேன். அது துர்கா கைக்கு கிடைச்சு போச்சு. ஐயோ போச்சு போச்சு. அத வச்சு அவ துப்பு தலக்க ஆரம்பிச்சிருப்பாளே. ஆமா, நிச்சயமா அவ என்ன கண்டுபிடிச்சிருவா. அது தெரியாம நீங்க வேற என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் இந்த ஊரை விட்டு போயிடுறது தான் சேஃப். நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. சிஸ்டர் சிரிச்சாங்க. சிஸ்டரோட நிழல் நான் சப்பாட்டுக்கு நானு சிரிச்சேன். நான் சொல்றேன், சந்துரு மனநல சரியாகி அவன் தெளிவானாதான் ஒன்ன காட்டி தர முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிமிஷம் இப்பவே நான் நினைச்சா உன்னை காட்டி தர முடியும். இவ்வளவு நேரம் நீ பேசினியே, அது எல்லாத்தையுமே பாண்டி மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டான். இதோ காட்டிட்டேன். எப்படி? துர்காக்கும் என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கிற இந்த வீடியோவை அப்படியே துர்காவுக்கு அனுப்புனா, இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் அந்த துர்கா உன்னை அப்படியே தேடி வந்து புடிச்சிருவா. மாட்டிக்குவேன். கன்ஃபார்மா நீ தப்பிக்கவே முடியாது. அதனால அவ்ளோ சீக்கிரமா நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது. அதுவும் என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ போகவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ துர்காவை முதல்ல காலி பண்ணு. அதுக்கப்புறமா நீ இன்ஸ்பெக்டர் துர்காவா இங்கேயே இருக்கிறதும் இல்ல இந்த ஊரை விட்டு போறதும் உன்னோட விருப்பம். அதுல நான் தலையிடவே மாட்டேன். பைத்தியம் பூச்சி போச்சு போல இருக்குது. என்ன இப்ப நான் எதுக்கு சிரிச்சேன்ற காரணம் புரியலையா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கேட்பேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன கேட்க போற? 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2020 ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல பொள்ளாச்சி வந்தீங்களே, அது ஞாபகம் இருக்கா? என்ன இப்ப ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, அன்னைக்கு நடந்த சம்பவம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்றேன். அதுக்கு முன்னால நீங்க அன்னைக்கு கொலை பண்ண ஏட்டு ராஜேந்திரன் யாருன்னு தெரியுமா? துர்காவோட அப்பா. என்னது? அந்த ஏட்டு துர்காவோட அப்பாவா? ஆமா, அவர் இறந்ததாலதான் துர்காக்கு போலீஸ் வேலை கிடைச்சது. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் உனக்கு எப்படி தெரியும்? துர்காவோட அப்பாவை அன்னைக்கு நீங்க கொலை பண்ணலனாலும் நான் கொலை பண்ணிருப்பேன். என்ன சொல்ற? நீ எதுக்காக அந்த ஆளை கொலை பண்ணணும்? முதலிரவுக்கு அப்புறம் காலையில நடந்தத முழுசா நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப நான் முழுசா சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு புரியும். ஐயோ, மறுபடியும் பிளாஷ்பேக்கா? பிளாஷ்பேக்குள்ள பிளாஷ்பேக், குட்டி பிளாஷ்பேக். ஒரே குழப்பமா இருக்குது. ஹே பாண்டி, வாய மூடு. நீ சொல்லு. சந்துரு என் துர்கா எங்கன்னு கேட்டான். நான் அமைதியா இருந்தேன். சந்துரு என்ன கோவத்துல அடிச்சதுல நான் கீழே விழுந்தேன். அப்ப சந்துரு யாருக்கோ போன் பண்ணா. அப்ப நான் பெரிய பித்தளை விளக்கெடுத்து அவன் மண்டையில அடிச்சேன்னு சொன்னல. ஆமா, நீ அடிச்சதுல அவன் ஸ்பாட் அவுட்னு நினைச்சு சென்னைக்கு வந்துட்டேன்னு சொன்னல. அப்ப சந்துரு போன் பண்ணது துர்காவோட அப்பா ஏட்டு ராஜேந்திரனுக்கு. துர்காக்கு என்ன ஆச்சுன்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இருந்ததை பார்த்து சந்துரு டென்ஷன் ஆயிட்டான். அவன் பயம் எல்லாமே துர்காக்கு என்னமோ ஆயிடுச்சுன்றதா. நடந்த விஷயத்த ஏட்டு ராஜேந்திரனுக்கு சொல்லதான் அவன் அவருக்கு போன் பண்ணான். அப்புறம் என்ன நடந்துச்சு அத சொல்லுமா? சொல்றேன்.
மாப்ள என்ன இந்த நேரத்துல போன் பண்றாரு? குட் மார்னிங் மாப்ள. சாரி மாமா, நமக்கு இது குட் மார்னிங் கிடையாது, பேட் மார்னிங். என்ன மாப்ள சொல்றீங்க? மாமா நம்ம 2 பேருமே ஏமாந்துட்டோம் மாமா, மோசம் போயிட்டோம் மாமா. மாப்ள என்ன சொல்றீங்க? என்னதான் நடந்துச்சு? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது உங்க மக துர்கா இல்ல மாமா. துர்கா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாப்ள. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இங்க இருக்கிறது துர்கா இல்ல மாமா. துர்கா ஃபேஸ் மாதிரியே மாஸ்க் போட்டு யாரோ ஒருத்தி நம்ம 2 பேரையுமே ஏமாத்திருக்க மாமா. அப்ப என் பொண்ணு துர்கா, அவளுக்கு என்னாச்சு மாப்ள? எனக்கு தெரிஞ்சு இவதான் துர்காவை ஏதோ பண்ணிருக்கா. கொஞ்சம் இருங்க மாப்ள. ஹலோ, நான் ஏட்டு ராஜேந்திரன் பேசுறேன்.